Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்ப நம்ம பேசிட்டு இருக்க 10 நாளைக்கு முன்னாடி கூகுள்ல போய் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படின்னு போட்டீங்கன்னா அதோட பெருமைகள் எல்லாத்தையுமே லைனா பாப்பீங்க. எத்தனை PhD படிச்ச ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய கம்பெனில பிளேஸ்மெண்ட் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த காலேஜுக்கு போகணும்னாவே விழுந்து படிக்கணும். +2 கட் ஆஃப் இல்லாம அங்கெல்லாம் போகவே முடியாது. மெரிட்ல போறவங்க மட்டும்தான் அந்த காலேஜ்ல படிப்பாங்க. அத்தனை சாதனையாளர்கள் இந்த மாதிரி வரிசையா நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா டிசம்பர் 23ஆம் தேதி அதே அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில ஒரு மாணவிக்கு நடந்த கொடூரமான சம்பவத்தால இப்ப நீங்க போய் கூகுள்ல அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே லைனா வரும். அந்த காலேஜ்ல படிக்கிற மாணவர்களோட அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. என்னோட பையனோ பொண்ணோ பாதுகாப்பா தான் அங்க படிக்கிறாங்களா? திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி எவன் வேணாலுமே உள்ளார நுழையலாம் போல. ஒவ்வொரு வால்லையுமே என்ட்ரன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஓட்டையா போட்டு வச்சிருக்காங்க. எதுவுமே கவனிக்கிறது இல்ல. ஒருத்தன் யூரின் போறதுக்குன்னு சொல்லிட்டு உள்ளார வரான், பாத்ரூம் போறதுக்குன்னு உள்ளார வரான். அது என்ன பப்ளிக் டாய்லெட்டா இல்ல அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற கேம்பஸா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி உண்மையாவே அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில என்னதான் நடந்துச்சு, அந்த பெண்மணிக்கு நடந்த கொடூரம் என்ன, வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் பார்ப்போம். கரெக்டா டிசம்பர் 25ஆம் தேதி 2024 வருடம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னை கோட்டூர்புரம்ங்கிற ஏரியால இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வராங்க. அவங்க அப்பா அம்மா கூட தான் வராங்க. அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போது அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸ்ல செகண்ட் இயர் டிகிரி படிக்கிறதா தெரிய வருது. அவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் ஆஸ் யூஷுவல் கலெக்ட் பண்றாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, என்ன ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான், என்னைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை தராங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இது ஒரு சாதாரணமான கம்ப்ளைண்ட் தான். எத்தனை ரேப் கேசஸ் அவங்களும் ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது யாரு ரேப் பண்ணாங்கன்னு தெரியுமான்னு கேட்கும் போது அது அவங்களுக்கு தெரியல, யாரு ரேப் பண்ணாங்கன்னு தெரியல, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாமே ஷாக் ஆகுறது ஒரே ஒரு விஷயத்தை கேட்டு மட்டும்தான். அந்த ரேப் எங்க நடந்துச்சுன்னு கேட்கும் போது அதே அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளார தான் நடந்திருக்கு. அதுதான் இருக்கையிலேயே ஒரு பெரிய ஷாக். தமிழ்நாட்டிலேயே ஒரு முக்கியமான அடையாளம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற காலேஜ். ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு பேர் போன காலேஜ், உலக லெவல்ல அதோட ரேங்கிங் மட்டுமே ஒரு டாப் லிஸ்ட்ல இருக்கு. அப்படிப்பட்ட காலேஜ்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் கேம்பஸ்குள்ளாரே நடந்திருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய இஷ்யூ. உடனே டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. அந்த பெண்மணியை ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் காமிச்சுடுறாங்க. அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எல்லாத்தையுமே செய்யணும். அது மட்டும் இல்லாம தேவையான எவிடன்சஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும். ஒரு பக்கம் அந்த பெண்மணி ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்ததா எந்த இடத்துல நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே போலீஸ் அவங்களோட கையில வச்சுக்கிட்டு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிசம்பர் 23ஆம் தேதி நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். இந்த செகண்ட் இயர் படிக்கிற பெண்மணி அந்த அண்ணா யூனிவர்சிட்டி லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. கேம்பஸ்குள்ளார தான் பாய்ஸ் ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல், காலேஜ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அந்த கேம்பஸ் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் கணக்குல லேண்ட் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. மாணவர்கள் இயற்கை சூழல்ல எல்லாமே வாழணும் அப்படிங்கறதுனால மரம், செடி, கொடிகள், புதர்கள், ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி அந்த இடத்துல நிறைய இருக்கும். சில இடங்களுக்கு எல்லாம் போனா நெட்வொர்க் டவர் கூட கிடைக்காது அப்படிங்கறத முதற்கொண்டு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியால நைட்டு ஒரு 9 மணி பக்கம் லேடிஸ் ஹாஸ்டல் விட்டு அந்த பெண்மணி வெளியே வராங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக. அதே பாய்ஸ் ஹாஸ்டல்ல அந்த பொண்ணோட சீனியர் பையன் ஒருத்தவனு வெளியே வரான். இவங்க 2 பேரும் நைட்டு 9 மணி பக்கம் அந்த கேம்பஸ்குள்ளார சந்திக்கிறாங்க. காலேஜ் கேம்பஸ் அப்படிங்கறதுனால நம்ம பாதுகாப்பா தான் இருக்கோங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு. அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளார சந்தித்து மறைவான ஒரு இடத்துக்கு, மரம், செடி, கொடிகள், புதர்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மறைவான இடத்துக்கு போய் உட்காடுறாங்க. அவங்க லவ்வர்ஸ், அவங்களுக்குள்ளார பிரைவேட்டா நிறைய விஷயங்கள் நடக்கும். அவங்க க்ளோஸா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம். அதனால டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு மறைவான இடத்துல போய் ஒதுங்குறாங்க. அவங்க அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சத்தம், எங்கேயோ இருந்து யாரோ நடந்து வர மாதிரி ஒரு சத்தம். அதை பார்த்தா யாரோ ஒருத்தன் மொபைல் கேமரா எடுத்துக்கிட்டு நம்மளே வீடியோ பிடிச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இவங்க 2 பேத்துக்கும் அவ்வளவு ஒரு ஷாக். யாரா இதை நம்மள வீடியோ எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த ஷாக்கை விட்டு மீறவே இல்லை. உடனே அவன் பக்கத்துல வந்து அவன் போலீஸ் மாதிரியே இவங்க கிட்ட பேசியிருக்கான். நான் போலீஸ், இங்கதான் செக்யூரிட்டிக்கு வேலையில இருக்கிறேன், என்ன கருமத்தரா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ணதை நாங்க வீடியோ எடுத்துட்டோம், இந்த வீடியோ அமுச்சு விட்டான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தோட ஐடி கார்டு போட்டோ வேற எடுத்து வச்சிருக்கான். அந்த ஐடி கார்டுல எமர்ஜென்சி கான்டாக்ட்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட அப்பாவோட நம்பரும் அந்த பையனோட அப்பாவோட நம்பரும் இருக்கு. இப்பவே உங்க அப்பா அம்மா 2 பேத்துக்குமே இந்த வீடியோ அமுச்சு விட்டா வாட்ஸ்அப்ல, உங்களோட டீனு உங்களோட பிரின்சிபல் எல்லாமே தெரிஞ்சவங்க தான். உங்களோட பிரின்சிபலுக்கு இந்த வீடியோ அமுச்சு விட்டா நீங்க காலேஜ்ல படிக்கவும் முடியாது, உங்க குடும்பத்துல போய் சேரவும் முடியாது, எல்லாத்துக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டு சாகணும் அப்படிங்கிற
ஒரு பயத்தை அவங்களோட மனசுக்குள்ளார அவன் போட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க திங்க் பண்றதுக்கு ஒரு செகண்ட் கூட அவன் தரவே இல்லை. யார் இவன் உண்மையானுமே போலீஸ் தானா? நம்மள எதுக்கு வீடியோ எடுத்தான்? எதுக்காக வீடியோ எடுத்தான்? எதுக்காக இப்ப பயமுறுத்துறான்? இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே தெரியாம பாவம் அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் இவனோட காலை பிடிச்சி கெஞ்சிருக்காங்க. தயவு செய்து விட்டுருங்க, நாங்க இனிமேட்டு இங்க வரவே மாட்டோம், இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரோம், இனிமேட்டு நாங்க இங்க வரவே மாட்டோம், விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதறி அழுகுறாங்க. நம்ம எல்லாருக்குமே உண்மையாவே அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக கெஞ்சி அழுகுறாங்கிறது நல்லாவே தெரியும். அவன் சொல்ற மாதிரி அந்த வீடியோவை பேரண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சுட்டாவோ இல்ல அந்த காலேஜோட பிரின்சிபலுக்கு அனுப்பிச்சுட்டாவோ அவங்களோட லைஃப் எந்த லெவலுக்கு பாதிக்கப்படும், அவங்களோட கரியர் எந்த லெவலுக்கு பாதிக்கப்படும், அவங்க டிகிரி வாங்க முடியுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அவங்களோட மனசுல இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனாலதான் யார் இவன் உண்மையாலுமே போலீஸா, இவன் எதுக்காக வீடியோ எடுத்தான், இந்த மாதிரி எதுவுமே தெரியாம அவங்க காலில் விழுந்து கெஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த பையனை மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனை அடிச்சு அந்த இடத்த விட்டு துரத்து விட்டுருக்கான். உடனே என் கண்ணிலே நிக்காத, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து நீ அசிங்க பண்ணுவா, நான் சும்மா இருக்கணுமா, கண்ணிலே நிக்காதன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அடிச்சு அந்த பையனை அமுச்சு விட்டுருக்கான். நீ போ, இந்த பொண்ணுகிட்ட நான் பேசி இவளை நான் அமுச்சு விடுறேன், நீ திரும்பி பார்க்காம போ, இனிமேட்டு இந்த இடத்துக்கே வரக்கூடாது, நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத நான் காலேஜ்ல கண்ணால கூட பார்க்க கூடாது, பார்த்தா நான் உண்மையாலுமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கறத சொல்லி அந்த பையன்கிட்ட அடிச்சு அமுச்சு விட்டுருக்கான். நீ போனீனா இந்த பொண்ணு தப்பிப்பா, இல்ல அப்படின்னா நீங்க 2 பேருமே மாட்டுவீங்க. அந்த பையனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்ம 2 பேருமே மாட்டோம் அப்படின்னா என்னோட லைஃபும் போயிடும், அவளோட லைஃபும் போயிடும். நாங்க 2 பேருமே லவ் பண்றது எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, காலேஜ்ல யாருக்குமே தெரியாது, எங்களோட வாழ்க்கையே போயிடும். இப்ப எங்களோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னா நான் இந்த இடத்த விட்டு போனாதான் நடக்கும். இவன் ஒரு போலீஸ் வேற, அதனால இவன் தப்பு பண்றதுக்கு பெருசா வாய்ப்புகள் இல்ல இப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அந்த இடத்துல யோசிக்க கூட வழி இல்லாம அவன் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு திருப்பி போயிட்டான். அவனோட மனசுல எவ்வளவு கேள்விகள் இருக்கும், எவ்வளவு பதற்றம் இருக்கும் அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் அவனுக்கு வேற வழி இல்லை. நம்ம லவ் பண்ண பொண்ணை வேற ஒருத்தன் கிட்ட 9 மணிக்கு மேல நைட்டு, அதுவும் ஒரு புதர் காடு மாதிரி இருக்கிற இடத்துல விட்டுட்டு போகக்கூடிய நிலைமை அவனுக்கு. இப்ப அந்த செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணுக்கு வேற வழியே இல்லை. நம்ம நம்பி இருந்த லவ்வரையும் இவன் அடிச்சு துரத்திட்டான். இப்ப நம்ம தனியா இருக்கும். இந்த இடத்துல கத்தனா கூட கேட்கறதுக்கு யாருமே இல்ல. அப்படியே கத்தனாலும் யாராச்சும் வந்தாலும் நம்ம எதுக்காக இங்க வந்தோம், யாரு கூட வந்தோம், என்ன பண்ணோம் இப்படிங்கிற வீடியோவை அவன் ரிலீஸ் பண்ணிடுவான். கத்துறதுக்கும் வேற வழி இல்லை. இவன் என்ன சொல்றானோ அது கேட்டுதான் ஆகணும். இவன் போலீஸ் அப்படிங்கறத வேற சொல்றான். அதனால நம்மளை எப்படியும் திட்டி நம்மளை வான் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க, காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருந்தாங்க, தயவு செய்து விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணான்னு. அவங்க கூப்பிடுறதெல்லாம் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா கெஞ்சனதுக்கு அப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட டிமாண்டா அவன் வச்சிருக்கான். அவன் வச்ச டிமாண்ட் என்ன அப்படின்னா, என் கூட பாலியல் உறவை வச்சுக்கிட்ட அப்படின்னா நான் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன், நீ இனிமேட்டு ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கான். அதை கேட்டோன்னா அந்த பெண்மணிக்கு என்ன பண்றதுனே தெரியல. தேவையில்லாம வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம், இவன் வேற இப்படி சொல்றானே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதுக்கு அவன் டைம் தரவே இல்லை. டைம் இல்ல, நான் உடனே வீடியோ அனுப்பிச்சு விட்டுருவேன், ஆமாவா இல்லையான்னு உடனே சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பெண்மணியை சித்திரவதை பண்றான். அந்த பொண்ணு தயவு செய்து விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணான்னு சொல்லிட்டு அழுகுது. ஆனா இவன் விடுறதுக்கு ரெடியாவே இல்லை. உடனே அந்த பொண்ணோட கையை பிடிச்சு வேற ஒரு மறைவான இடத்துக்கு இழுத்துட்டு போயிருக்கான். அவனுக்கு ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் அந்த காலேஜ்ல எந்த இடம் மறைவான இடம், யாரு நடமாட்டம் இருக்காது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கெஞ்சிருக்கு, தயவு செய்து என்னை விட்டுருங்க, நான் இந்த நாள் தப்பு பண்ணாதீங்க, என்னோட லவ்வர் கூட நான் வந்தேன், நார்மலா பேசிட்டு தான் இருந்தோம், நீங்க வீடியோ எடுத்துட்டு ஏன்னா என்னை பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கெஞ்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அவன் அவனோட பாக்கெட்ல இருக்கிற போன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணியிருக்கான். அவன் கால் பண்ணும் போதெல்லாம் சார் தான் பேசியிருக்கான். சார், இந்த மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட் தான் ஒரு பொண்ணும் பையனும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்திருக்காங்க, வீடியோ எடுத்து நான் எவிடன்ஸோடு வச்சிருக்கேன், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு முன்னாடி அவன் பேசியிருக்கான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சார் வந்து சரி விட்டுருங்க பாவம் பொழைச்சு போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சரி சார், நான் இந்த பொண்ணுக்கு வார்னிங் கொடுத்துட்டு விட்டுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிருக்கான். போனை வச்சதுக்கு அப்புறம் சார் உன்னைய விட்டுற சொல்லிட்டார், வார்னிங் கொடுத்து விட்டுற சொல்லிட்டார், அதனால உன்னோட வீடியோவை நான் யாருக்கும் காட்ட மாட்டேன், ஆனா இந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணணும், யாருக்கும் காட்டக்கூடாது அப்படின்னா நீ என் கூட பாலியல் உறவு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கறத அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணுக்கு வேற எந்த வழியும் இல்லாம அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா அந்த இடத்துல ரேப் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். பாவம் அந்த இடத்துல அண்ணா விட்டுருங்கண்ணா எனக்கு பீரியட்ஸ்னா தயவு செய்து விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காலில் விழுவாத குறையா கெஞ்சிருக்கு. அந்த பொண்ணு அண்ணான்னு கூட சொல்றத கூட அவன் காது கொடுத்து கேட்காம அந்த இடத்துல அவனோட ஆசைகள் எல்லாத்தையுமே அவன் தீர்த்துக்கிட்டான். அந்த பொண்ணை ரேப் பண்ணும் போது கூட அதை சீக்கிரட்டா வீடியோ எடுத்திருக்கான்.
வீடியோ எடுத்துட்டு அவன் போகும்போது இனிமேட்டு உன் லவ்வர் கூட திரியறதெல்லாம் நான் பார்க்க கூடாது. நம்ம 2 பேர் சேர்ந்து இருந்த வீடியோ முதற்கொண்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். இனிமேட்டு நான் எப்ப எல்லாம் கூப்பிடுறனோ அப்ப எல்லாம் நீ வரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் எஸ்கேப் ஆயிருக்கான். இந்த பொண்ணு செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு 20-21 வயசு தான் இருக்கும். செகண்ட் இயர் படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம படிக்கிற காலேஜ்ல கேம்பஸ்குள்ளார இந்த மாதிரி ஒரு புதர்கிட்ட ஆள் நடமாட்டம் இல்லாத போது நம்மளை ஒருத்தன் ரேப் பண்ணிட்டு போயிருக்கான். அடுத்தது நம்மளோட வாழ்க்கை என்ன, அவன் திருப்பி நம்மளை கூப்பிடுவானா, ஐடி கார்டு நம்பர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருக்கான், நம்மளோட வீடியோ வேற கையில வச்சிருக்கான். இந்த மாதிரி எவ்வளவோ பயத்தோட அந்த இடத்துல அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வராங்க. லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வந்தோன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க முகத்தை பார்த்தோன்னே என்ன ஆச்சு இவளுக்கு, எதையோ பயந்து போயிருக்கா, கண்ணீரா அவளால கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல. அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல யார் கேட்டா அவளால வாய் திறந்து பேச முடியல. ரொம்ப நேரமா அந்த பெண்மணி யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க, என்ன பண்ணலாம், நம்ம ஒரு யாருக்கிட்ட மாட்டி இருக்கோம், உண்மையாவே அவன் போலீஸ் தானா, போலீஸா இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பானா, ஒரு பெண்மணிக்கு இந்த மாதிரிலாம் உண்மையுமே நடக்கலாமா, நமக்கு நடந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களுக்கு இந்த காலேஜ்ல நடந்திருக்கும். நம்ம போன இடத்துக்கு நிறைய பொண்ணுங்க போயிருக்காங்க, நிறைய லவ்வர்ஸ் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களையும் இவன் டார்கெட் பண்ணியிருக்கானா, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுமே அந்த பொண்ணுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம நிதானமா யோசிச்சு ஒரு தைரியமான முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததா அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இனிமேட்டு மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, உங்ககிட்ட லவ் பண்றதை மறைக்கணும்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்தெல்லாம் நான் மாட்டிக்கிட்டேன். அந்த விஷயம் அதை விட கொடூரமா நடந்திருக்கு. ஆரம்பத்திலே நான் லவ் பண்றேன் அப்படிங்கறத தைரியமா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவனுக்கு பயப்படுறதுக்கான அவசியமே இல்லை. இப்போ ஒருத்தன் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான், என்னை ரேப் பண்ணியிருக்காங்கிறத அவங்க அப்பா மட்டும் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு இதை கேட்டோன்னு ஒரு பெரிய ஷாக். தன்னோட பொண்ணு லவ் பண்றா அப்படிங்கறத தாண்டியும் எவனோ ஒருத்தன் அந்த காலேஜ்குள்ளார நாய் மாதிரி பூந்து நம்மளோட பொண்ணு மேல கை வச்சிருக்கானா விட்டுற முடியுமா? இது எல்லாத்தையும் கேட்ட அந்த அப்பா அம்மா ஒரு தைரியமான முடிவு எடுத்திருக்காங்க. தன்னோட பொண்ணுகிட்ட இமீடியட்டா உன்னோட பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம கம்ப்ளைண்ட் தருவோம், இது போலீஸ் கிட்ட போய் நம்ம சொன்னா மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும்னு சொல்லிதான் அந்த அப்பா அம்மா பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த கோட்டூர்புரம் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. சோ இப்போ அந்த பெண்மணி எதுக்காக வந்தாங்க, எதுக்காக அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க, என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு புரிஞ்சிருக்கும். போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா அவங்களோட என்கொயரி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளாரே நடந்திருக்கு, வெளியால் ஒருத்தன் உள்ளார வந்திருக்கான் அப்படின்னா இந்த கேஸ் ஒரு பாம் மாதிரி வெடிக்க போகுது. இது சீக்கிரமா வெளியே தெரியறதுக்குள்ளார நம்ம இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணுங்கிறதுல போலீஸ் ஆரம்பத்திலேயே வந்து மும்முரமா தான் நடந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க எப்ப எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்களோ அப்பவே அந்த காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆகட்டும், கமிட்டிஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு இந்த மாதிரி வெளியில இருக்கிற ஒருத்தன் வந்து நம்ம பொண்ணு மேல கை வச்சிருக்கான் அப்படிங்கிற கோவத்துல சில பேர் ப்ரொட்டஸ்ட்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்ப ப்ரொட்டஸ்ட்ல இறங்கினாங்களோ அப்பவே பிரஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமா நியூஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா, உண்மையாலுமே உள்ளார இருக்கவங்க பாதுகாப்பா தான் இருக்காங்களா, காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்களா இல்ல ஏதோ தெருநாய் உள்ளார கொண்டுட்டு வர ஒரு டிபார்ட்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்களா இப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் எழுவ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இது எல்லா விஷயங்களும் நடந்ததுக்கு காரணம் நம்ம ஆளுங்கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அப்போசிஷன் பார்ட்டியும் ஒவ்வொரு விஷயமா பேச ஆரம்பிச்சாங்க. சோ இப்போ போலீஸ் அவங்களோட தரப்புல இருந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கறத டீடைலா பார்ப்போம். இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளார இருந்தாலும் ஒரு மறைவான இடத்துல. அந்த பெண்மணியோட இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, இந்த கிரைம் நடந்த இடத்த போய் அவங்க ஸ்பாட் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் பெருசா இருக்காது. அந்த இடத்துல மொபைல் நெட்வொர்க் கிடைக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லா இடமே புதற மாதிரி தான் இருக்கும். பேசிக்கா அந்த இடத்துல யாரும் வரமாட்டாங்க. சோ அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த போது அந்த இடத்துல இவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களோட மொபைல் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பேசிக்கா வந்து இந்த சைபர் டிபார்ட்மெண்ட் மூலியமா ஒரு ஸ்பெசிபிக்கான இடத்துல அந்த டைம்ல என்னென்ன மொபைல் நெட்வொர்க்லாம் கவர் ஆயிருக்கு, எந்த மொபைல் போன்ஸ் எல்லாமே வந்து ஆன்ல இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். அது மூலியமா அந்த பெண்மணி சொன்ன டைம் நைட்டு 10:30 மணி பக்கம் அந்த சம்பவம் நடந்த இடத்துல எந்தெந்த நெட்வொர்க்லாம் இருந்திருக்கு, யாரெல்லாம் மொபைல் போன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கலெக்ட் பண்ணும்போது இந்த செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு, இந்த பொண்ணோட அந்த சீனியர் பையன், இன்னொரு மொபைல் நெட்வொர்க்கும் அந்த இடத்துல வந்திருக்கு. இன்னொருத்தவனும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அங்க பார்த்திருக்காங்க. அந்த மொபைல் நம்பரோட ஓனர் யாருன்னு பார்க்கும்போது தான் ஞானசேகரன் அப்படிங்கிற பேரு போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவனுக்கு 37 வயசு. அவனோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. யார் இந்த ஞானசேகரன், எங்க வாழ்ந்துட்டு இருக்கான்னு. அவனும் அந்த கோட்டூர்புரம் அப்படிங்கிற ஏரியால தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை பத்தி டீடைல்டா விசாரிக்கும் போது ஒரு பீஃப் பிரியாணி கடை அவன் வச்சிருக்கான். தள்ளு வண்டியில பிரியாணி விற்பாங்க பாத்தீங்களா, அந்த கடை. அந்த கோட்டூர்புரம் மண்டபம் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏரியால தான் அவனோட வீடும் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வெளியே வந்தாவே இவனோட பீஃப் பிரியாணி கடை இருக்கு. சோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கான்.
இன்னொரு சைடு அவனோட மொபைல் நெட்வொர்க் இந்த இடத்துல தான் கவரேஜ்ல இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையாலுமே இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கானா இல்லையா அப்படிங்கறத அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே போலீஸ் கண்டுபிடிச்சாகணும். அதனால என்ன பண்றாங்க, அந்த பொண்ணுகிட்ட, பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட ஏதாச்சும் அடையாளங்கள் சொல்லுங்க, அவன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் விசாரிச்சு அவன் போட்டிருந்த ட்ரெஸ் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அந்த பெண்மணி அவன் போட்டிருந்தது ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உடனே ஒரு தனிப்படை அந்த ஞானசேகரன் வீட்டுக்கு போறாங்க. ஞானசேகரன் வீட்டுக்கு போகும்போது ஞானசேகரன் அந்த இடத்துல இல்ல, ஞானசேகரனோட தம்பி தான் இருந்திருக்கான். அந்த தம்பி போலீஸை பார்த்தோன்னே பெருசா எதுவும் பயப்படலாம் இல்ல, ஐயோ என்ன அண்ணன் திருப்பி ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டானா அப்படிங்கறத கேட்டுட்டான். அப்படின்னு கேட்கும் போதே போலீஸ்க்கு நல்லா புரியுது இந்த ஞானசேகரன் ஃப்ரீக்வெண்டா நிறைய தப்புகள் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இந்த ஞானசேகரனை பத்தி போலீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கும் போது ஆல்ரெடி கடைசி 3 வருஷத்துல இவன் மேல 18 கேசுகள் மேல இருக்கு. தெஃப்ட், ராபரி, நிறைய வீடு புடுது திருடி இருக்கான், நிறைய பெண்களுக்கிட்ட தப்பா நடந்திருக்கான். அந்த ஏரியால இருக்கிற தனியா இருக்கிற வீடுகள்ல, அந்த சென்னை சிட்டி அப்படிங்கும் போது நிறைய பேர் வந்து வாழ்வாங்க. இண்டிபெண்டா சில விமன், அதாவது தனி பொண்ணுங்க மட்டும் சில வீட்டுல தங்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வீடெல்லாம் டார்கெட் பண்ணி கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ளார போய் கொள்ளையடிச்சிருக்கான். அந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற கேஸ் முதற்கொண்டு அவன் மேல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இது எல்லா கேஸையுமே புரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த ஞானசேகரனோட தம்பியே வாக்குமூலம் கொடுத்திருக்கான். என்னோட அண்ணன் சரியான பொம்பளை பொறுக்கி, ஒவ்வொரு இடத்துலயுமே போய் ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு வந்து மாட்டிக்கிறான், எத்தனையோ திருட்டுகளை பண்ணிட்டு இருக்கான். இப்ப போலீஸ் அந்த தம்பி கிட்ட கேட்கறது எல்லாம், இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் நாங்க பாக்கணும், உன் அண்ணன் கிட்ட என்ன ப்ளூ கலர் டிஷர்ட் இருக்கோ எல்லாத்தையுமே எடுன்னு சொல்லும் போது வீடு ஃபுல்லா தேடி இதுதான் என்னோட அண்ணன் இருக்க ஒரே ப்ளூ கலர் டிஷர்ட்னு சொல்லிட்டு ஒரு அழுக்கு துணியை கொண்டுட்டு வந்து தரான். அந்த ப்ளூ கலர் டிஷர்ட்டை போட்டோ எடுத்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த பெண்மணி கிட்ட காட்டும் போது இதே டிஷர்ட் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ டிஷர்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது ஐடென்டிட்டி. ஞானசேகரனோட போட்டோ அவங்க தம்பி கிட்ட இருந்து கிடைக்குது. அந்த ஞானசேகரனோட போட்டோவை அவங்க அந்த பொண்ணு கிட்ட காட்டும் போது அந்த பெண்மணி கண்ணீரோட, இவன் தான் என்ன இது பண்ணது, இவன் தான் நாசம் பண்ணது, இவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பெண்மணிக்கு அவ்வளோ ஒரு கோபம். இப்போ ஐடென்டிட்டியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணது அந்த ஞானசேகரனோட தம்பியே தான். இந்த ஞானசேகரன் பத்தி இன்னும் டீடைல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஞானசேகரனை கஸ்டடியில முதற்கொண்டு எடுக்கிறாங்க. போலீஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப ஃபாஸ்டாவே என்கொயரி ஆகட்டும், அரெஸ்ட் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கும் போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது என்ன அப்படின்னா, பிரஸ், மீடியா, ஜேர்னலிஸ்ட் இவங்க எல்லாத்துக்குமே யார் அந்த பொண்ணு, என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறாங்க, அவங்களோட அட்ரஸ் என்ன, போன் நம்பர் என்ன, யார் அந்த பையன், இப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே கைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாகவே இந்த மாதிரி கேஸ் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால ஐடென்டிட்டி வெளியே ரிலீவே பண்ணக்கூடாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்த ஒரு ரூல். ஆனா இப்போ இந்த பெண்மணியோட அப்பா அம்மா ஏன்டா நம்ம வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்கிற ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. எல்லாம் போட்டோ போட ஆரம்பிச்சிட்டாங்க, பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்படா வந்துச்சுன்னு பார்த்தா போலீஸோட எஃப்ஐஆர் டேட்டா பேஸ். அவங்க இப்ப எஃப்ஐஆர் டிஜிட்டல் காப்பியா கம்ப்யூட்டருக்குள்ளார தான் மெயின்டைன் பண்றாங்க. அதுக்குள்ளார இருந்து யாரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போலீஸ் கிட்ட யாரா இது ரிலீஸ் பண்ணா அப்படின்னு கேட்கும் போது இது ஒரு டெக்னிக்கல் கிளிச், டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஆயிடுச்சு, நாங்க அதுக்குன்னே ஒரு தனி என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்றாங்க. இது உண்மையாலுமே டெக்னிக்கல் கிளிச்சா இல்ல வேற ஏதாச்சும் காசு உள்ளார பூந்திருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அடுத்தது இவங்களோட மேல் அதிகாரிகள் ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் வச்சு செக் பண்றாங்க. அந்த டிபார்ட்மெண்டோட என்கொயரியில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே நமக்கு புரிய வரும். இந்த பெண்ணோட ஐடென்டிட்டி வெளியே தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வீட்டுல எப்பயுமே பிரஸ் அண்ட் மீடியாலாம் கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லாத்துக்குமே யார் இந்த பொண்ணு, என்ன பண்ணுச்சு, அந்த டைம்ல எதுக்காக வேற ஒருத்தங்க கூட அங்க போனா, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுமே அந்த பொண்ணுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உள்ளார வந்து ஏகப்பட்ட அந்த விமென் வெல்ஃபேர் அசோசியேஷன்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே உள்ளார வந்து இந்த இடத்துல எந்தெந்த பிரஸ் அண்ட் மீடியாலாம் இந்த போட்டோஸ் இந்த பெண்ணோட ஐடென்டிட்டி லீக் பண்ணாங்களோ எல்லாத்து மேலேயும் கேஸ் பதிவு பண்ணி எல்லாத்தோட போட்டோவும் எரேஸ் பண்ண வச்சு இப்போ திருப்பி அந்த ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் நிறைய பேருக்கு ஐடென்டிட்டி தெரியதான் வருது. நம்மளோட சேனல்ல அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியோ பையனோட ஐடென்டிட்டியோ எதுவுமே ரிலீஸ் பண்றதா இல்ல, ஏன்னா அது சட்டப்படி குற்றம். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஞானசேகரனை விசாரிக்கும் போது அவன் ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கான். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதிரில் நான் ஒரு பீஃப் பிரியாணி கடை வச்சிருக்கேன். அன்னைக்கு நைட்டு பீஃப் பிரியாணி கடை டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வழியா போகும்போது எனக்கு யூரின் பாஸ் பண்ணணுமேனு சொல்லிட்டு அந்த காம்பவுண்ட் குள்ளார குதிச்சு நான் யூரின் பாஸ் பண்ண போனேன். இந்த மாதிரி நிறைய டைம் நான் போயிருக்கேன்.
நான் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல, வேற யாரோ பண்ணியிருக்காங்க, என்னைய வந்து கை காட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போலீஸ் கிட்ட சமாளிச்சுக்கிட்டே இருந்தான். முதல் கேள்வி, அப்படின்னா நீ அடிக்கடி உள்ளார அங்க யூரின் போறதுக்கு போயிருக்கியா இப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஏக்கர் கணக்குல இருக்கு. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளார படிக்கிறவங்க மட்டும் தான் போகணும், இல்ல வேலை பார்க்கறவங்க போகணும். அப்படியே வெளியாட்கள் போனாலும் செக்யூரிட்டி விசிட்டிங் பாஸ் அப்படின்னு இருக்கும், அதெல்லாம் வாங்கிட்டு தான் போகணும். ஆனா நீ என்னன்னா அந்த இடத்துல நார்மலா நாப்பாட்டுக்கு உள்ளார யூரின் பாஸ் பண்ண போனங்கிற, எப்படா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு இடத்த சொல்றான். அந்த இடத்துக்கு போனா செவுரு எல்லாமே இடிஞ்சு கிடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அது வேற ஒரு என்ட்ரன்ஸ் போல. அந்த என்ட்ரன்ஸ்குள்ளார போனா ஒரு காட்டு பகுதிகள் மாதிரி போகுது, ஃபுல்லா புதர்கள் இருக்கு. அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா காலேஜ், ஹாஸ்டல், எல்லா இடத்துக்குமே போகிறதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த ஒரு கேம்பஸை மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கிறது தான் வெளிமக்கள் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. சரி, இவன் உண்மையாலுமே அந்த இடத்துல வந்து யூரின் பாஸ் பண்ணதான் வந்திருக்கானா அப்படின்னா அவனுக்கு அந்த இடத்துல அடிக்கடி லவ்வர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறது தெரியுமா? இவனால வேற ஏதாச்சும் பெண்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இப்படிங்கிறத தாண்டி ஞானசேகரோட மொபைலை செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மொபைலை செக் பண்ணும் போது இவன் இன்னும் இதே மாதிரி நிறைய கிரைம்ல ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிற அன்அபிஷியல் நியூஸும் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு தெரிய வந்திருக்கு. யார் அந்த பொண்ணுங்க, வேற கிரைம்ல ஈடுபட்டவங்களும் அண்ணா யூனிவர்சிட்டி சேர்ந்தவங்க தானா, இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் தெரிய வரல. ஆனா அவன் இன்னும் நிறைய கிரைம்ஸ் இதே மாதிரி செஞ்சதுக்கான ஆதாரம் அவன் போன்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ இப்போ ஞானசேகரனுக்கு வேற வழியே இல்லை. போன் எடுத்து பார்க்கும் போது இவன் அந்த பெண்மணியை ரேப் பண்ண எவிடன்ஸ் முதற்கொண்டு அந்த போன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அவங்களோட லவ்வர் கூட இருந்த வீடியோவும் அந்த போன்ல இருக்கு. அந்த பெண்மணி சொல்றது எல்லாமே உண்மையா நடந்திருக்கு, இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ ஞானசேகரன் சொல்றது என்னன்னா, நான் நார்மலா அந்த கேம்பஸ்குள்ளார வந்தேன், வரும்போது அந்த கப்பல் ஒளிஞ்சிருக்கிறத நான் பார்த்தேன், அதை நான் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், எல்லா விஷயங்களும் பண்ணேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டான். ஆனா உண்மையாலுமே இந்த ஞானசேகரன் யாரு, இவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் தெரிய வருது, இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவனுக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க. பொதுவாகவே ஒரு பொம்பளை பொறுக்கி தான். லாஸ்ட் ஒரு 3 வருஷமா வந்து நிறைய கிரைம்ஸ் இவன்கிட்ட இருக்கு. இவ்வளவு கிரைம் இருந்தும் எதுக்காக இவன் வெளியே பிரியாணி கடை நடத்திட்டு இருக்கான்? இவன் ஆக்சுவலா ஜெயிலுக்குள்ளார பிரியாணில சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மக்களுக்குமே எழுது. ஆனா நம்மளோட லீகல் சிஸ்டத்தை பத்தி தான் நல்லாவே தெரியும். இவனோட வீடு போய் பார்த்தா 3 ஃப்ளோர்ல ரொம்ப ராயலா தான் கட்டி வச்சிருக்கான். இவன் கையில நிறைய காசு இருக்குது. அதனால வக்கீல்கிட்ட காசு கொடுத்து இவனுக்கு ஒரு பெயில் வாங்கிட்டு வெளியே வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏகப்பட்ட தெஃப்ட், ராபரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டியும் இவன் பெயில் வாங்கி வெளியே சும்மா தான் இருந்துட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு சைடு கண்டுபிடிக்கும் போது இன்னொரு சைடு அவனோட 2 மனைவியில ஒரு மனைவி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளார தான் வேலையை பார்க்கறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷன்ல நிறைய இருக்கு. அங்க இடத்துல அவனோட ஒரு மனைவி வேலை பார்க்கறாங்க. அதனால தினம் தினம் அவனோட மனைவியை விடுறதுக்கும் சரி, பிக்கப் பண்றதுக்கும் சரி அவன் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளாரையே போயிட்டு வருவான். அங்க இருக்கிற செக்யூரிட்டிக்குலாம் அவனை நல்லாவே தெரியும். அவனை பார்த்தா ஹாய் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு அந்த செக்யூரிட்டிலாம் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அவன் உள்ளார வரும்போது அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி இருக்கு, உள்ளுக்குள்ளார என்னெல்லாம் நடக்குது, எத்தனை பசங்க ஒதுங்குறாங்க, தப்பான விஷயங்களுக்கு யார் யாரெல்லாம் இந்த இடத்தை யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவனுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால கூட அவன் தினம் தினம் யாராச்சும் வந்து இங்க ஒதுங்குறாங்களா அப்படிங்கறத டார்கெட் பண்ணிருக்கலாம். யாராச்சும் ஃப்ரீக்வெண்டா ஒதுங்குறவங்கள நீட்டா செலக்ட் பண்ணி இதுதான் கரெக்டான ஸ்பாட், இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு அவங்கள போய் த்ரெட்டன் பண்ணிருக்கலாம். நிறைய பசங்க கிட்ட போய் இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணி காசு வாங்கியிருக்கான், காசு புடுங்க ஆரம்பிச்சிருக்கான், ரேப் முதற்கொண்டு பண்ணியிருக்கான். அவனோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி கேசஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவன் பண்ணியிருக்கான். இருந்தாலும் எதுக்காக அவன் வெளியே இருக்கான், எதுக்காக அவன் வெளியே நார்மலா சுத்துறான் அப்படிங்கிறது யாருக்குமே புரிய வரல. சோ இப்போ போலீஸ் அவங்களோட கடமையை செஞ்சுட்டாங்க. ஒரு பொண்ணு வந்து நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் தந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வாங்கினா அடுத்த 2 நாள்ல குற்றவாளி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவனை ஒத்துக்க வச்சு போலீஸ்ல கஸ்டடியில எடுத்து அவன் மேல ரிமாண்ட் எல்லாம் போட்டு எல்லா விஷயங்களும் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணு தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே தந்திருக்காங்க. அந்த பெண்ணோட உடம்புல இருந்து எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே செய்யும் போது இன்னொரு விஷயம் ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே உள்ளார வர ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸ் வேற மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு. முக்கியமா பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே என்ன ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இவன் ஆளுங்கட்சி சேர்ந்தவன், இவங்கிட்ட நிறைய போட்டோஸ் இருக்கு, அந்த போட்டோஸ்ல ஆளுங்கட்சி சேர்ந்த பெரிய தலைவர்கள் கூட எல்லாம் இவன் போட்டோ எடுத்திருக்கான், அதனால ஆளுங்கட்சி சேர்ந்தவன் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான், இதுக்கு ஆளுங்கட்சி தான் பதில் சொல்லணும். அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இல்லாததுக்கு காரணமும் இந்த ஆளுங்கட்சி தான். இப்ப யார் வந்து சிஎம்ஆ இருக்காங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி ஆட்கள் எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் என்னன்னா சாட்டையால் அடிச்சுக்கிட்டு இனிமேல் சப்பலே போட மாட்டேன் அப்படின்னு குரல் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு, என்னால ஏத்துக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தாரு. இன்னொருத்தர் ஸ்ட்ரெயிட்டா போய் ஆளுநரை சந்தித்து ஒரு லெட்டர் மாதிரி ஒரு கம்ப்ளைண்டா எழுதி எல்லாத்தையும் கொடுத்தாரு. இன்னொருத்தர் யாருன்னா யார் அந்த சார், யார் அந்த சார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வியை எழுப்பினாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஆதங்கத்தை, ஒரு பெண்மணிக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்திருக்கு, நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அடுத்தது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம பார்ப்போமே
அப்படிங்கிற ஒரு முயற்சியிலையும் சரி, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்குள்ள இருக்கிற பொலிட்டிக்கல் ஃபைட் அதனாலையும் சரி குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. உண்மையாவே அவன் போன்ல யாருக்கிட்ட தான் பேசினான், அந்த போன் ரெக்கார்ட்ஸை பார்க்கும் போது அவன் யாருக்கிட்டையுமே பேசல. அவன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் காலே பண்ணல அப்படிங்கறத போலீஸ் சொல்றாங்க. அந்த பொண்ணை பயம்படுத்தணும் அப்படிங்கறதுனால கால் பண்ற மாதிரி ஆக்டிங் கொடுத்து, சார் இந்த பொண்ணு பிடிச்சிருக்கோம், சரி அடுத்தது என்ன பண்றது, விட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆக்டிங் கொடுத்திருக்கான். எல்லாம் அந்த பொண்ணை நம்ப வைக்கணும், நம்ம சேஃபான இடத்துல தான் இருக்கோம், நம்மளை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவன் நம்மளை விட்டுருவான், வீடியோவை டெலீட் பண்ணிடுவான் இப்படிங்கறத நம்புறதுக்காக அவன் எல்லா ஆக்டிங்குமே அந்த இடத்துல பண்ணியிருக்கான். இதெல்லாம் தாண்டி போலீஸ் கிட்ட இருந்து இவன் தப்பிக்கிறதுக்கு வேற முயற்சி பண்ணியிருக்கான். ஜுடிஷியல் கஸ்டடிக்கு கூட்டிட்டு போகும்போது இவன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அவங்களும் பிடிக்கிற முயற்சியில இவன் கை கால் எல்லாமே உடைஞ்சிருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவனுக்கு தேவையான மாவுக்கட்டு எல்லாத்தையுமே போட்டு இப்ப ஜுடிஷியல் கஸ்டடியில தான் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியில கிளியரா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுத்திருக்காங்க. ஒருத்தவன் என் கூட போட்டோ எடுத்தான் அப்படிங்கிறதுக்காக நான் அவனு சேர்ந்து தான் அந்த தப்பு செஞ்சோம், இல்ல நான் தான் தப்பு செய்ய சொன்னேன் அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. நிறைய பேர் வந்து நிறைய பேர்த்த போட்டோ எடுப்பாங்க. பொதுவாக ஆக்டர் ஆகட்டும், ஆக்ட்ரஸ் ஆகட்டும், இந்த பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் வந்து செல்ஃபி எல்லாம் எடுக்கிறது உண்டு. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அப்ப வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாவோ பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்குவாங்க. அதுக்காக நாங்க தான் குற்றவாளின்னு சொன்னா உண்மையாவே கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சிருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அடுத்த 24 மணி நேரத்துல எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்காங்க. இதுக்கான ரெசல்யூஷன் இதுதான் அப்படிங்கறத அவங்க நீட்டாவே கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் சரி, இல்ல சொல்ற எனக்கும் சரி, இந்த ஞானசேகரன் மாதிரி ஆள்லாம் எதுக்காக உயிரோடு இருக்கான்? இவெல்லாம் முதல் குற்றத்தை செய்யும் போதே இவனை அறுக்க வேண்டிய இடத்துல அறுத்து சாகடிச்சிருக்கணும். ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு எப்படி இவன் உயிரோடு இருக்கான்? சவுதி அரேபியால செய்யற மாதிரி செய்யணும் அப்படிங்கிற எல்லா குரல்களுமே வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா உண்மையானுமே இந்த இடத்துல குற்றம் நடந்ததுக்கு அந்த இடத்துல ஞானசேகரன் மட்டும்தான் காரணமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஞானசேகரனுக்கு அவனுக்கு தேவையான காமத்தை அனுபவிக்கணுமே சொல்லிட்டு அந்த ஈனப்பிறவி இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கான். ஆனா அந்த பொண்ணுக்கும் சரி, அந்த பொண்ணோட லவ்வருக்கும் சரி, அந்த இடத்துல அவங்க மெயினா பயந்ததுனாலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவங்க மனசுக்குள்ளார வந்த பயத்துக்கு யார் பதில் சொல்லுவா? அது இந்த சொசைட்டி தான் சொல்லணும். நம்ம எல்லாரோட கண் பார்வையும் எப்படி பாக்குதுங்கிறத வச்சுதான் அந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வாழ்றாங்கிறத தீர்மானிக்கிறாங்க. இந்த இடத்துல ஞானசேகரனை சொல்றவங்களையும் தாண்டி இன்னும் நிறைய பேரு இந்த பொண்ணு எதுக்காக அந்த புதருக்குள்ளார போச்சு, இந்த பொண்ணு அந்த பையனும் அந்த புதருக்குள்ளார போய் என்னத்த பண்ணாங்க, லவ் பண்றாங்கிற பேர்ல காலேஜ்ல இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்களா, படிக்கிறதுக்கு தானே காலேஜ் போனாங்க, எதுக்காக புதருக்குள்ளார போனாங்கிற ஒரு கேள்வியும் பெருசா எழுந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க இப்படி சொல்லுவீங்க, வெளியே தெரிஞ்சா நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த பெண்மணி எதுவுமே செய்ய முடியாம அவனுக்கு இரையா இருக்காங்க. தயவு செய்து இந்த மாதிரி சொல்ற விஷயங்களை நிறுத்துங்க. நம்ம எல்லாருமே அடல்ட்ஸ் தான். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், நம்மளோட சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு மேல ஒரு பொண்ணோ பையனோ அவங்களுக்குள்ளார என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ரேப் மட்டும்தான் நடக்கக்கூடாது. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம அவனோட லவர் கூட்டிட்டு போனானா, கையை பிடிச்சி இழுத்துட்டு போனானா, போய் ரேப் பண்ணானா? இல்ல. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க. பப்ளிக் கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்களா? பப்ளிக் ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருந்தாங்களா? நடு தெருவில் உட்காந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்களா? அப்படியே கொடுத்துட்டு இருந்தாதான் என்ன? ஒருத்தன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க கூடாதா? இல்ல அதை தாண்டி ஏதாச்சும் பண்ணி பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணாங்களா? இல்ல. அவங்க ஒரு மறைவான இடத்துக்கு போய் அவங்களுக்கு கிடைக்கிற இடத்துல பிரைவசியை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தன் உள்ளார போய் வீடியோ எடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கான். அவனை பத்தி பார்க்காம அந்த பொண்ணும் பையனும் எதுக்காக புதருக்குள்ளார போனாங்கிற ஒரு கேள்வி உண்மையாலுமே உங்களுக்கு தேவை. 18 வயசுக்கு மேல ஒரு கப்பல் லவ் பண்றாங்க அப்படின்னா அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே காமம் அப்படிங்கிற விஷயம் சேர்ந்து வரும். அது அவங்களோட வயசு, அது ஒரு ஹியூமன் நேச்சர். அந்த காமத்தை அவங்க ரெண்டு பேரும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரோட கன்சென்ட்டோட அவங்க நம்மளோட ஊர்ல எங்க அனுபவிக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு இருக்கிறதுலே பிரைவேட்டான இடம் எது அப்படின்னா ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் போகணும். ஆனா அந்த ஹோட்டல் ரூமுக்கு போனா கூட இன்னமும் நிறைய கப்பல் போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க, போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டு போயிருவாங்க, அந்த இடத்துல கேமரா வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அசிங்கப்படுறாங்க, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு உலகத்துல வேற எந்த இடத்துல தான் அவங்களோட காமத்தை அவங்க காட்டுவாங்க? இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் கன்சென்ட்டோட தான் அவங்க பண்றாங்க. அவங்களுக்கு 18 வயசுக்கு மேல. அதை ஃபர்ஸ்ட் உங்களோட மனசுல தயவு செய்து புரிஞ்சுக்குவாங்க. அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு, அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற எல்லா உணர்ச்சிகளும் இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கடந்துதான் நீங்களும் போயிருக்கீங்க, கடந்துதான் நானும் வந்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு கப்பிள்ஸ் கிட்ட அப்பா அம்மா வந்து நம்மளை இப்படி பார்ப்பாங்க, சொசைட்டி நம்மளை இப்படி பார்க்கும், ஐயோ காலேஜ்ல இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை ரெஸ்ட்ரிகேட் பண்ணிடுவாங்க, நமக்கு டிசி கொடுத்துருவாங்க இப்படின்னு சொல்லும் போது அவங்களோட மனசும் ஆகட்டும், அவங்களோட உடம்பும் ஆகட்டும் எந்த லெவலுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க.
ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நானே சரி, என்னோட காலேஜ் லைஃப்ல ஆகட்டும், இல்ல நிறைய பேர்த்தோட என்னோட ஃப்ரெண்ட்ஸோட காலேஜஸ் ஆகட்டும், பையனும் பொண்ணும் பேசிட்டு இருந்தா வீட்டுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. உங்க பையனும் பொண்ணும் எப்ப பார்த்தாலும் பப்ளிக்ல பேசிட்டு இருக்காங்க, ஏன் பேசக்கூடாதா? சரி, உங்க பையனும் பொண்ணும் 2 பேருமே முத்தம் கொடுக்கறதும் கட்டி பிடிக்கிறதும் ஒரு இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு அப்பா அம்மாவுக்கு கம்ப்ளைண்ட் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் செருப்பால பையனும் பொண்ணையும் அடிச்சு அந்த இடத்துல நீங்க அசிங்கப்படுத்துவீங்க. காலேஜ்ல போய் காலில் விழுந்து கெஞ்சுவீங்க, ஐயோ தயவு செய்து எடுத்துக்கோங்க, என்னோட பையனும் பொண்ணு படிக்கணுங்க, அவங்களோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அவங்க பயந்துட்டு தாண்டா இருப்பாங்க. என்னோட அப்பா அம்மா கிட்ட போய் என்னோட காலேஜ்ல டீனு கிட்ட போய் மாட்டி என்னோட வாழ்க்கையை போகிறதுக்கு பதிலா சரி இவன் என்னை அனுபவிச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு யோசிக்க தோணும். இந்த எல்லா விஷயங்களும் நம்ம எப்ப ஒரு முன்னேற்றத்தோட மாறுதலா யோசிக்கிறோமோ அப்பதான் அவங்களும் கொஞ்சமாவது ஸ்ட்ராங் ஆவாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் சோசியல் அவேர்னஸ் இருந்து அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிய வரும். ஒரு பக்கம் இந்த மாதிரினா எத்தனை ஹோட்டல்ஸ் காலேஜஸ்ல ஆகட்டும், போற இடங்கள் எல்லாத்துலயுமே பாத்ரூம்ல முதற்கொண்டு வீடியோ வச்சு எத்தனை பெண்களை பிளாக்மெயில் பண்ணி ரேப் பண்றாங்க. எதனால? அவங்களோட வீடியோ எல்லாம் வெளியே வந்தா எல்லாமே நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க, நம்மளோட உடம்பை எல்லாமே பார்ப்பாங்க. நம்மளோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மானம் தான் முக்கியம், தற்கொலையே பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முதற்கொண்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட சொசைட்டி தான், ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தான், அவங்க படிக்கிற காலேஜும் தான். ஒரு காலேஜ்ல 2 பேர் லவ் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களோட பர்சனல். 18 வயசுக்கு அப்புறம் தானே நீ அவங்களை ரெக்ரூட்டே பண்ற காலேஜ்குள்ளார படிக்கிறதுக்கு 18 வயசுக்கு தாண்டி தானே உள்ளார வர்ற. அப்புறம் என்ன, சட்டத்திலே இல்லாத ஒரு புதிய சட்டத்தை நீ உள்ளார கொண்டுட்டு வர? நீ ஸ்கூல் நடத்திட்டு இருந்தீங்கன்னா நீ சொல்றது ஒரு முக்கியத்துவம். சரி, அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, அவங்க 2 பேருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, அது போக்சோ சார்ந்தது, இந்த மாதிரி விஷயங்களே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ எவ்வளவு வேணாலும் ரூல்ஸ் போடு. ஆனா காலேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃப்ரீடம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரைவசி, இது எல்லாமே கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இது அவங்களோட ஃப்ரீடம், அவங்களோட ரைட்ஸ். நான் சொல்ற நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தப்பா கூட தெரியும். ஆனா நான் என்னோட கண்ணோட்டத்துல சொல்றேன். நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டி, ஃபாரின்ஸ்க்குலாம் போனீங்க அப்படின்னா அங்க இருக்கிற படிப்பே வேற மாதிரி இருக்கு. அங்க சின்ன வயசுல இருந்தே செக்ஸ் எஜுகேஷன் எப்படி அப்படிங்கறத ப்ராப்பரா அவங்களுக்கு சொல்லி தராங்க. அவங்களுக்கு சேஃப் செக்ஸ்னா என்ன அப்படிங்கறத சொல்லி தராங்க. ஒரு அப்பா அம்மா தன்னோட பொண்ணு அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்துறா அப்படின்னா அவளுக்கு தேவையான அட்வைஸ் எல்லாத்தையுமே பண்றாங்க. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டினாலும் எப்படி சேஃபான செக்ஸ் வச்சுக்கிறது அப்படிங்கறத சொல்லி தந்து அனுப்பிச்சுடுறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி தப்புலாம் நடக்கிறது இல்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி கிரைம்லாம் நடக்கிறது இல்ல, அந்த இடத்துல நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி இத்தனை ரேப்லாம் நடக்கிறதே இல்ல. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அங்க கலாச்சார கேடு, இங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, நம்ம அப்படியே நம்மளோட கலாச்சாரத்தை கட்டுப்படுத்திட்டு நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்கோம், நம்மளை சுத்தி நல்லவங்களா தான் நடந்துட்டு இருக்காங்க, நம்ம நாட்டுல நல்லதுதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கனவு கண்டுகிட்டே உன்னோட பொண்ணோட வாழ்க்கையை விட்டுற வேண்டியதுதான். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் ஒரு பையனோ பொண்ணுக்கோ அப்பா அம்மாவா இருந்தீங்களா, இல்ல ஒரு பையனோ பொண்ணுக்கோ ப்ரொஃபஸரோ இல்ல லெக்சரரோ இல்ல காலேஜ் பிரின்சிபலோ இல்ல நீங்களே காலேஜ் வச்சு நடத்திட்டு இருந்தாலும் சரி, தயவு செய்து அவங்களுக்கு தேவையான பிரைவசியை தாங்க, அவங்களுக்கு தேவையான ஃப்ரீடமை தாங்க, அவங்களுக்கு தேவையான ரைட்ஸை தாங்க. அது தந்தீங்க அப்படின்னாவே அவங்க சேஃபா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் போது அவங்க அதை எதிர்த்து நிற்பாங்க, அதுக்கு இரையாகி இந்த பொண்ணு மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்க. எத்தனை பெண்கள் இதனால கஷ்டப்பட்டிருக்காங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எந்த லெவலுக்கு ஒரு அப்பா அம்மாவுக்கும் சரி, இல்லை காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ், டீன், பிரின்சிபல், காலேஜோட சேர்மன் இவங்க எல்லாத்துக்குமே சொல்றணும், அந்த லெவலுக்கு தான் உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றேன். உங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளார நீங்க 2 பேருமே லவ் பண்றதை யாரும் கேள்வி கேட்கல. உங்க 2 பேத்துக்குள்ளார இருக்க லவ்வுக்கும் தாண்டி அந்த லஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துல யாரும் கேள்வி கேட்கல. ஆனா ஒரு பையனாகட்டும் ஒரு பொண்ணாகட்டும் ஒரு தனியான இடத்துக்கு போகும்போது நீங்க அந்த இடத்துல எவ்வளவு பெரிய டேஞ்சரை ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கறத தயவு செய்து யோசிங்க. அந்த பொண்ணு யோசிக்காட்டியும் ஒவ்வொரு பையனும் அந்த இடத்துல யோசிச்சுதான் ஆகணும். எத்தனை கப்பிள்ஸ் நான் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போறேன், ஹில் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஏரியா, புஷ்ஷஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் அவங்களோட பிரைவசியை பார்க்கும் போது நிறைய பேர் அதை டார்கெட் பண்ணி அந்த பெண்மணியை ரேப் பண்ணி கொலை முதற்கொண்டு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேசஸ் நம்ம தினம் தினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷனுக்கோ இல்லை ஒரு பப்ளிக் ஸ்பாட்லயோ ஒரு பிரைவசியை தேடி போகும்போதும் சரி, காலேஜுக்குள்ளாரையே ஒரு பிரைவசியை தேடும் போதும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. பாதுகாப்பா இருக்க வேண்டியது மற்றவங்களையும் தாண்டி அந்த இடத்துல நீங்க தான் கடைசியா விக்டிம்ஸா இருக்கீங்க. உங்களோட கையில தான் நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா அப்படிங்கிறதும் இருக்கு. தயவு செய்து கொஞ்சமாவது பாதுகாப்பா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.